Hello viewers, welcome to Beauty Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல mac and cheese எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த லாக்டவுனுக்கு ரொம்ப சிம்பிளான ingredients வச்சு தான் நம்ம இந்த mac and cheese பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி வெச்சிரலாம். இந்த தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு. நான் 2 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ 200 கிராம் மக்ரோனியும் எடுத்துர்க்கேன். இதை நம்ம இதல போட்டுடலாம். இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. approximately நம்ம ஒரு 15 minutes நம்ம இதை பாயில் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா மாறனனோடே நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிருங்க தண்ணி எல்லாத்தையும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வேண்டாட்டி 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் plain flour ஆட் பண்ணிக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க ஆர் எல்ஸ் லோ ஃப்ளேம்ல வெச்சு இந்த மாவை mix பண்ணிட்டே இருங்க. கருக விட்டுறாதீங்க. மாவு கொஞ்சம் ஆயில்ல குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 100 ml பால் ஆட் பண்ணிக்க போறோம். நம்ம பாதி பால் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதைய லம்ஸ் இல்லாம mix பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு 100 ml மில்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். again நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கலாம். சோ இதுல லம்ஸ் இல்லாத மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க. நியர்லி ஒரு 1 or 2 minutes நம்ம குக் பண்ணா போதும் இதைய. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் ஆரிகனோ ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் chili flakes. and இது கூட பாயில் பண்ணி வச்சிருக்க மக்ரோனி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சாஸ் கூட நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மக்ரோனி பாயில் பண்ணும்போது ஆட் பண்ணிருக்கோம் salt. சோ அந்த க்ரீம்க்கு ஏத்த அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சிங்கிள் சீஸ் தான் யூஸ் பண்ண போறோம். நான் mozzarella சீஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராம் கியூப். சோ இதுல நம்ம பாதி ஆட் பண்ணிக்க போறோம். ஃப்ரோசன் சீஸா இருக்கனால கொஞ்சம் ஹார்டா இருக்கு. சோ நான் இதை வந்து சின்னசா கட் பண்ணி டைரக்டாவே உள்ள ஆட் பண்ணிக்க போறேன். and இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லயே நம்ம mix பண்ணிர போறோம். இந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நான் இதை ஒரு வைடான ட்ரேல செட் பண்ணிக்க போறேன். நீங்க யூசுவலா யூஸ் பண்ற பிளேட்ஸ்ல கூட நீங்க இதை போட்டு செட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 4 hours நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். இப்போ 4 hours ஆயிடுச்சு. இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்க போறோம். நீங்க எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. அதல்ஸ் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு கூட ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த டைம்லயே நம்ம பாலா ரோல் பண்ணி கூட நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். சீஸ் பால்ஸ் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி கியூப்ஸ் வேணாலும் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிக்சிங் பவுல்ல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் corn flour எடுத்துர்க்கோம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சோ லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் thick பேட்டரா mix பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். and சிலர் வந்து எக் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு எக் இல்லாம corn flourலயே பேட்டர் ரெடி பண்ணிருக்கோம். and கொஞ்சம் bread crumbs எடுத்துர்க்கோம் நம்ம. So sliced mac and cheese நம்ம first பேட்டர்ல டிப் பண்ணிட்டு bread crumbsலயே ரோல் பண்ணி எடுத்து வெச்சுக்க போறோம்.
இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேக் அண்ட் சீஸ் எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணிடலாம். மேக் அண்ட் சீஸை நம்ம ஃப்ரோசன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சா இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாருமே பர்ன் ஆகிடும் அண்ட் உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகாது. ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஒரு 2 minutes ரெண்டு சைடும் குக் பண்ணிக்க போகிறோம். தட்ஸ் ஆல் வியூவர்ஸ். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மேக் அண்ட் சீஸை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இது ஹோம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வாயில் மெல்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஜூஸி அண்ட் க்ரீமியாக இருக்குது உள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பியூட்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.